வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான வெண்டைக்காய் தோசை தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல 2 கப் பச்சரிசியை 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதை இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். நான் ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சாச்சு. இப்போ ஒரு 7-8 வெண்டைக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த மாவு புளிக்க வைக்காமல் அப்படியே தான் ஊற்ற போகிறோம். அதனால் 2 கரண்டி தயிர் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. உங்களுக்கு காரம் தேவைன்னா 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு வந்த வெண்டைக்காயை இந்த மாவோடு சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி அரைச்சி தோசையாக ஊற்றி கொடுத்துடலாம். இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து இந்த மாவுக்கு தேவையான உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பெருங்காயப்பொடி கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த தோசை மாவுக்கு உளுந்து சேர்க்க தேவையில்லை. வெண்டைக்காயே போதும். தோசை நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு வரும். மாவு இந்த அளவுக்கு பதத்தில் இருந்தால் போதும். அதிகமாக தண்ணி ஊற்றிட வேண்டாம். இப்போது தோசைக்கல் காஞ்சதும் தோசை ஊற்றிக்கலாம். மாவு ரொம்ப தண்ணியாக இருந்தால் தோசை பிச்சுக்கும். இட்லி தோசைக்கு மாவு இல்லாதப்போ இந்த மாதிரி சட்டுன்னு ஊற வச்சு அரைச்சி செஞ்சிடலாம். வெண்டைக்காயை அதிகமாக சேர்த்துறாமல் நான் சொன்ன அளவுக்கே சேருங்க. பச்சரிசி மட்டும்தான் சேர்த்துருக்கிறதுனால தோசை நல்லா மொறுமொறுன்னு வரும். தோசையை மூடி வைக்காமல் 2 பக்கம் நல்லா திருப்பி விட்டு ஆயில் சேர்த்து நல்லா மொறுமொறுன்னு எடுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஸ்ரீபி கிச்சன் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.